பார்க்க போகிறது இன்னொரு கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸாக பார்க்க போகிறோம். இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. such that imaginary of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லோகஸ் அதாவது நியம பாதை வந்து z equal to 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது தான். இது ஒரு முக்கியமான சம் 5 மார்க் கொஸ்டின்ஸில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜினரி ஆஃப் அந்த இருக்கிறது எழுதி போகிறோம். அதாவது என்ன இருக்குது 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. இதான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இசட்டை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா x z equal to x plus iy அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜினரி ஆஃப் 2 z வந்து x plus iy plus 1 divided by I z வந்து x plus iy plus 1 equal to 0. நம்ம எழுதிச்சு z க்கு பதிலா அப்ப x plus iy அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இமேஜினரி ஆஃப் இந்த 2 வந்து என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into x 2x இதை பார்த்தோம்னு சொன்னா I 2y அப்படின்னு ஆயிடும். இங்க பிளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை இங்க i ஆல மல்டிப்ளை பண்ணும்போது I into x ix I into I ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் -1 இருக்கு. ஸோ மைனஸ் இங்க y பண்ணுறோம் plus 1 equal to 0 இந்த மாதிரி போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் தனியாக காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி பார்ட் தனியாக நம்ம வந்து பிரித்து எழுதுகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இமேஜினரி ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா 2xங்கிறது ரியல் பார்ட், அதே மாதிரி 1ங்கிறது ரியல் பார்ட். ஸோ அது ரெண்டையும் சேர்க்கும்போது ரெண்டையும் சேர்ந்து கண்டிப்பாக அதுவும் ஒரு ரியல் பார்ட்டாக தான் இருக்கும். ஐ இல்லாமல் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் ரியல் பார்ட்டு, ஐ வர்றது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே I 2y இது பார்த்தோம்னு சொன்னாங்க ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதியாச்சு. அதே மாதிரி டினாமினேட்டரையும் பார்த்தோம்னு சொன்னாங்க 1 ரியல் பார்ட் மைனஸ் ஒய் ரியல் பார்ட். ஸோ 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் ix ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி போட்டோம். ஸோ நமக்கு என்ன பண்ணோம்னா டினாமினேட்டரில் a ப்ளஸ் ib அந்த ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட்டுங்கிறது என்னது ஐக்கு முன்னாடி இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணிட்டு நியூமரேட்டருக்கு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதுக்கு பேர் என்ன பண்ணா கான்ஜுகேட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பேரு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இமேஜினரி ஆஃப் 2x plus 1 அப்புறம் plus I 2y divided by 1 minus y அப்புறம் plus ix into இங்க டினாமினேட்டர்ல இருக்க இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி கான்ஜுகேட் எடுப்போம். அதாவது a plus ib ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு மல்டிப்ளை பண்ண போறோம். கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு என்னது i க்கு முன்னாடி இருக்க சைனை சேஞ்ச் பண்ணனும். அப்போ 1 minus y minus ix i க்கு முன்னாடி இருக்க சைனை சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். minus ix இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இதுல நம்ம ரிசல்ட்ல எதை மட்டும் எடுக்க போறோம்னா இமேஜினரி பார்ட்டை மட்டும் தான் எடுக்க போறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் இல்லையா, இது உள்ள இருக்கிறது இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ இமேஜினரி பார்ட் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா வரும் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க 2x plus 1 into 1 minus y இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது ஐயே கிடையாது. அப்ப ஐ இல்லைன்னு சொன்னாங்க அந்த ரியல் பார்ட் மட்டும் தான் வரும். அப்ப ரியல் பார்ட் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு என்ன மட்டும் தான் எடுக்கணும், இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதை விட்டுருவோம். அப்போ 2x plus 1ஐயும் இந்த ix-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஐ அதில் வந்துடும். ஐ வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுத்து சொல்லிருக்காங்க. ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்து பாருங்க 2x plus 1 அப்புறம் இங்கே என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ், இந்த ஐயை விட்டுணும். ஐயை விட்டுட்டு மைனஸ் எக்ஸை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் இது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது டேர்ம் I2y, இந்த I2yயும் இங்க இருக்க 1 minus y மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இது என்ன வந்துடும் ஐங்கிறது வந்துடும். அப்ப ஐ மட்டும் தான் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுக்க சொல்லிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அதில் ஐயை விட்டுறணும். ஐயை விட்டு மீதி தான் இருக்கு 2y into
1 minus y. ஸோ இது ரெண்டு எடுக்கும்போது நம்ம கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப்பை பாருங்க, இதையும் இங்கே இருக்க i2yயும் ixயும் எடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது i into i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ i2yயும் ixயும் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த இமேஜினரி பார்த்தா இருக்கிறது நமக்கு என்ன ஆகிடும், ரியல் பார்த்தா மாறிடும். ஸோ அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு தேவையான இமேஜினரி பார்த்து இவ்வளோதான், அதை மட்டும் தான் எடுத்து சொல்லிருக்காங்க. as usual டினாமினேட்டர் நமக்கு அப்படியே வந்துடும். டினாமினேட்டர் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா a plus b into a minus b அந்த ஃபார்ம்ல இருக்கு. இது வந்துட்டு a மாதிரி இருக்கு, y 1 minus y, இது வந்து b மாதிரி இருக்கா, a plus b into a minus b அந்த ஃபார்ம்ல இருக்கு. நார்மலா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a minus b into a plus b இதோட வேல்யூ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வரும். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போது அதாவது a plus ib into a minus ib இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். a plus ib into a minus ib இந்த மாதிரி வரும்போது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் வந்துரும். சோ இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 minus y ஸ்கொயர் plus x ஸ்கொயர் இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் மாறும். ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு. சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 இது அப்படியே நடக்கும்போது 0 ஆயிடும். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னாங்க 2x into -x. இது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். சோ நியூமரேட்டர் மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. 2x into -x -2x ஸ்கொயர் வந்துரும். 2x அதுக்கு அப்புறம் 1 into -x x வந்துரும். 2y into 1 plus 2y plus 2y into -y minus 2y square வந்துரும் equal to 0 இந்த மாதிரி வந்துரும். சோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆர்டர் படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் டிகிரில இருக்கிறத முதல்ல எழுதுவோம். அதே மாதிரி x ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் டிகிரி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதால நான் த்ரூஅவுட் என்ன பண்றேன், ஒரு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2x ஸ்கொயர் அதுக்கு அப்புறம் டிகிரி அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னாங்க minus 2y square. The minus 2y square வந்து minus ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது plus 2y square மாறிடும். minus x plus x ஆ மாறும். plus 2y minus 2y ஆ மாறும் equal to 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான லோக்கஸ், அதாவது நியம பாதை. ஸோ ரெண்டு மேட்ச் ஆகுது பாருங்க, 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.